அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, the financial assistance given under டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி maternity benefit scheme அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. கரெக்டா? ஸோ 2024 ஏப்ரல் 1 2024 ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த 18,000 ரூபாயை 5 தவணைகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 தவணைகளாக மாத்திருப்பாங்க. இப்போ 3 தவணைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது பிரெக்னன்ட் ஆகி 4வது மாசத்துல ஒரு 6,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தோம்னா குழந்தை பிறந்த 4வது மாசத்துல ஒரு 6,000 ரூபாய், குழந்தை பிறந்து 4வது மாசத்துல. அடுத்தது குழந்தை பிறந்து 9வது மாசத்துல ஒரு 2,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 14K இங்க வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா 2,000 ரூபாய் மதிப்புள்ள நியூட்ரிஷன் கிட் வந்து 2 டைம் தருவாங்க. ஓகே, நியூட்ரிஷன் கிட் ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த நியூட்ரிஷன் கிட் வந்து 2 தருவாங்க. 2,000 ரூபாய் மதிப்புள்ள நியூட்ரிஷன் கிட். அது எப்பெல்லாம் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரெக்னன்ட் ஆன 3வது மாசத்துல ஒரு நியூட்ரிஷன் கிட், அடுத்தது பிரெக்னன்ட் ஆன 6வது மாசத்துல ஒரு நியூட்ரிஷன் கிட். ஓகே, இது ஒரு 4K மதிப்புள்ளது. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 18,000 ரூபாய். ஓகேவா? முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் கீழே அரசாங்கம் தாய்மார்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு உதவித்தொகை. சரிங்களா? சோ என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் ஆன 4வது மாசத்துல ஒரு 6,000 ரூபாய், குழந்தை பிறந்த 4வது மாசத்துல ஒரு 6,000 ரூபாய், குழந்தை பிறந்த 9வது மாசத்துல ஒரு 2,000 ரூபாய், அடுத்தது பிரெக்னன்ட் ஆன 3வது மாசத்துல ஒரு 2K நியூட்ரிஷன் கிட், அடுத்தது பிரெக்னன்ட் ஆன 6வது மாசத்துல ஒரு 2K நியூட்ரிஷன் கிட். ஸோ இந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஏப்ரல் 2024 தான். ஏப்ரல் 1 2024. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஸோ மேப் கொடுத்து கேட்டிருக்காங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பாப்போம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அரேஞ்ச் த பிளேசஸ் இன் த மேப். ஓகேவா? ஸோ அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை நடந்துட்டு இருக்கு, அது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய நாடு 1 யார் அப்படின்னு பார்த்தோம்னா லெபனான். ஓகே, ஸோ இங்க எழுதிக்கலாம் லெபனான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாடு. லெபனான்ல இருந்து தான் இந்த ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல வந்து கிரீனரியா இருக்கும், ஒரு மவுண்டைன் இருக்கும். இதான் வந்து கோலான் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோலான் ஹைட்ஸ். அடுத்ததா பார்த்தோம்னா கோலான் ஹைட்ஸ்க்கு சைட்ல இருக்கிறது தான் சிரியா அப்படிங்கிற நாடு. இங்க இருக்கக்கூடிய நாடு வந்து ஜார்டன். ஓகேவா? இந்த 2 அப்படிங்கிறதும் 3 அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா அதுதான் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிறது மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க். ஓகேவா? இந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காசா. ஓகேவா? இஸ்ரேல் மேப்பை தனியாவே போட்டு பார்ப்போம். இதுதான் இஸ்ரேல் மேப், இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இது மேற்கு கரை, இது வந்து காசா. ஓகே, இது வந்து வெஸ்ட் பேங்க். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 அந்த ஆர்டர்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருந்தது லெபனான், செகண்ட் இருந்தது வெஸ்ட் பேங்க், தேர்ட் இருந்தது காசா. ஸோ ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். சரியா? அடுத்தது who is appointed as the head of the border security force? எல்லை பாதுகாப்பு படையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இதே ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பார்த்தோம்னா NSG, நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, NSG தான் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. அடுத்தது who is appointed as the head of CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதோடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க. CISF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இயக்குனர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனோட இயக்குனராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்விந்தர் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்காரு. சரியா? டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இதெல்லாம். ஸோ யாருன்றதை பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? ராஜ்விந்தர் சிங். லாஸ்டா விச் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இன் இந்தியா இஸ் கன்சிடர்ட் த லார்ஜஸ்ட் இன் த பாஸ்ட் 20 years அக்கார்டிங் டு WHO. WHO படி கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த வைரஸ் தொற்று மிகப்பெரியதாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா CHPV, அதாவது சாந்திப்பூர் வெஸ்கிலோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாந்திப்பூர் வைரஸ் சொல்லுவோம். ஓகே, சாந்திப்பூர் வைரஸ் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் இப்ப இந்த நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கு. இந்தியாவிலே கடந்த 20 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா மிகப்பெரிய தொற்றாக
ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்கிட்டோ, ஃபிளைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வைரஸை பரப்புது. சரிங்களா? ஸோ அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.